கொஞ்சம் சீசியா தாங்க போயிட்டு இருக்குது. சீசியா? ஆமா. யா சொல்லுங்க மாதவா. இருப்பினும் சபைக்கு பணிவான வணக்கம். வணக்கம். இந்த திருத்தமான சிங்கார பொன்மேடை இங்கிடும் தீபொலி ஏற்றி அமர்ந்திருக்கும் மாபெரும் புண்ணிய சபை. இந்த மாபெரும் புண்ணிய சபைக்கு எங்கள் ஆரூர்பட்டி அரசு கலை சுடர்மணி விருது பெற்ற ராஜமாணிக்க மத்தியா நடத்தக்கூடிய சரஸ்வதி குழுவின் சார்பாக மனம் கனிந்த வணக்கம். நாட்டுக்கு நாடு மகாநாடு அருமையும் பேரும் இந்த தாய் திரு பொன்னாடு இந்நாட்டின் பெயர் குண்டமலகரடே. குண்டமலகரடா அப்படிதான். குண்டமலகரடு வாடானா நீ என்ன நெட்டிக்கிட்டு இருக்க? குண்டமலகரடா கொடுங்கண்ணே. அப்படி இல்ல. படிச்சுக்கோங்க. அருமையாக எழுதியிருக்கிறார்கள். இந்த லைட்ல அந்த லைட் தெரியாதுன்னு நினைக்கிறேன். எதுக்கு சாமி சிரிக்கிற? ஒரு புண்டையும் தெரியலன்னா நாராயண நாராயணா. நாராயணா பட்டாறு அடிச்சு போடுவேன். படி. இல்ல படிச்சுக்கோங்க. படிக்கட்டுமா? ஐயோ என்னடா ஒரு பிரச்சனை ஒண்ணு ஆகி போச்சுங்க. என்ன பிரச்சனை? சேலத்துல இருந்து ஒரு லாரி வந்து கொண்டிருந்தது. லாரி? ஆமா. ஈரோட்ல இருந்து ஒரு பாட்டி நடந்து வந்து கொண்டிருந்தாள். பாட்டி நடந்தே வந்திருக்கிறான். ஆமா சாமி. சரி. லாரி மீது கிளவி மோதி பெரும் விபத்துக்குள்ளானது. லாரி மீது கிளவி மோதிட்டா? ஆமாங்க. அப்புறம் உடனடியாக ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி லாரி எடுத்து ஆம்புலன்ஸ்ல போட்டுவிட்டு சேலம் ஜெனரல் ஆஸ்பத்திரியில 10 டாக்டர் இடைவிடாத ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. லாரிக்கு ட்ரீட்மெண்ட்? ஆமா சாமி. லாரி பொழைக்கிறது கஷ்டம். பாவம். கிளவிய திருச்செங்கோடு கந்தசாமி பட்டையில் பாடி கட்டி அடுத்த மாசம் 30ஆம் தேதி எப்சிக்கு வரலாம். லாரி அதாவது பாட்டி எப்சிக்கு வர்றா? ஆமா சாமி வந்துருக்கா. அப்புறம் அட இங்க பாருங்க. கோணாபுரம் ஆனந்தா மெஸ்ஸில் அப்பளம் சரிஞ்சு 6 பேர் மரணம். அப்பளம் சரிஞ்சு பிடிச்சா சுட்டு வச்சுக்கிறாங்க. படபடன்னு சரிஞ்சு எல்லாம் அவுட் ஆயிட்டாங்க. அட இங்க பாருங்க. இது சூப்பரான விஷயமா கீழேயும் போட்டுருக்காங்க. ஆமா சாமி. எடப்பாடி சங்கர் ஹோட்டல் 2 இட்லி திட்டு போச்சான். இட்லி? ஆமா. ஒரு வாரமா போலீஸ் வலைவீசி தேடி இன்னைக்கு திருடனை கண்டுபிடிச்சிட்டாங்க. திருடனை கண்டுபிடிச்சிட்டாங்க? ஆமா சாமி. யாரு? நாய் திருடியதுக்காக நல்ல செய்தி அறிந்து ஹோட்டல் முதலாளிக்கு தூக்கு தண்டனையும் சப்ளையருக்கு கடுங்காவல் தண்டனையும் இட்லி திருடிய நாய்க்கு விடுதலையும். நாய்க்கு மட்டும் விடுதலை? ஏன்டா அப்படி? சாமி அவன் உஷாரா இருந்தா நாய் உள்ள பூந்துருக்குமா? நீ ஒரு அல்ப புண்டையாட்டல இப்படி தீர்ப்பு சொன்னதுனால இப்ப வந்து நீதிமன்றத்தை மாத்திட்டாங்க. இப்படி தீர்ப்பு கொடுத்ததுனால நீதிமன்றத்தை கொலைக்காரங்க ஆயா நீதிமன்றமா மாத்திட்டாங்க. நாராயண நாராயணா. படிச்சுக்க சாமி. நிறைய இருக்குதா? இவ்வளவுதான் இருக்குது. நீங்க இதுக்குதான் பள்ளிக்கூடம் போனா கேன புண்டைங்களா? சரிமா. இன்னும் அளப்புமலையம்புதூர் பாரக்காடு களத்திலே வாழ்ந்து புகழ் பெற்ற இன்னும் பழனியப்பன் பழனியம்மாள் அவர்களும் பழனிமுத்து பச்சியம்மாள் அவர்களும் ஸ்ரீரங்கன் ராஜிப்பிள்ளை இவர்கள் நினைவாக இன்றைக்கு நாடகம் அரங்கேற்றம் செய்துள்ளார். ஆமாங்க நண்பா. இன்றைக்கு தெய்வீக சபையில் வைத்திருக்கக்கூடிய நாடகத்தின் பெயர் என்ன? அருமையான நாடகம். சூப்பரான நாடகம். அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த நாடகம் எந்த நாடகம்? அவரகொட்டகளி சூரன் சண்டை. அவரகொட்டகளி சூரன் சண்டை. அவர்கிட்ட யாருக்கு? நீதான் அவரகொட்டை. களி இன்னொருத்தன் போட்டுக்கிட்டு இருக்கிறான். விடிகாலம் களி கிண்டி வந்த வரம்பரைங்க எல்லாம் போடுறது சாப்பாடு. அவரகொட்டையோ களியோ அது அல்ல. இன்றைக்கு வைத்திருக்கக்கூடிய நாடகத்தின் பெயர் என்ன? நாடகத்தின் பெயர் இது சூப்பரான நாடகம். சூப்பரான நாடகம். ஆமா. அருமையான நாடகம். ஆமா. என்ன நாடகம்? கலத வீரியும் கட்டு வீரியும் சண்டை. கலத வீரியும் கட்டு வீரியும் சண்டை. ஆமா. கலத வீரியன் யாரு? கட்டு வீரியன் யாரு? நீ தான் கலத வீரியன். நான் தான் கட்டு வீரியன். நாம 2 பேரும். ஆமா. அப்புறம் நீங்க தான் சொல்லணும். நான் தான் சொல்லணுமா? அர்த்தத்தை அனர்த்தமாக்க கூடாது. நண்பா, இன்றைக்கு வைத்திருக்கக்கூடிய நாடகம் சிவபுராணம். சிவபுராணத்தின் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய பரமகேது பாவாடராயன் சண்டை. பரமகேது பாவாடராயன் சண்டை. இன்றைக்கு ஒரே சண்டை. ஆமாங்க. ஆமா சண்டை தான்.
எந்த பையன் இருந்தது? அவங்க பையன் முத்து பையன் ஏண்டா காது கேட்கல அந்த பையன் கத்துது போ. எந்திர பேட்டரி சாமி மதிப்புக்கு மரியாதைக்குரிய பெருமாள் கோவில் பூசாரி பூசாரி அவர் நமக்காக அன்பளிப்பித்திருக்கிறார். நம் அருமை தாய் பழனியாண்டவர் கோவில் பூசாரி சித்தர் கோவில் சுப்பிரமணிய அண்ணனுடைய சகலை. ஆமா, பழனியாண்டவர் கோவில் பூசாரி நமக்காக வேண்டி அன்பளிப்பித்திருக்கிறார். இருக்கிறார். அவர் எப்படி இருக்க வேண்டும்? இப்படி இருக்க வேண்டும். அருகுபோல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகளைத்து மாமன் மைத்துனன் எந்த முகம் போனாலும் தங்க முகமாக வர வேண்டும் என்று வர வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனை எம்பெருமானை பிரார்த்திக்கின்றோம். ராமோதயம் சுவாமி. நந்தா, நான்லாம் உலகத்துல ரொம்ப அடிபட்டு வந்திருக்கிறேங்க. என்ன அடிபட்ட? ஆமாங்க, உங்களாட்டம் இருந்தா கூட பரவாயில்ல. ஏன் அப்படி சொல்ற? நான் எங்க ஊருக்கு கவுண்டப்பட்ட பையன். நானு கவுண்டர் விட்டு பையன். கவுண்டர் விட்டு பையன். சரி, ஊரு கவுண்டரு. எங்க அப்பன் தான் நாயம் சொல்லுவாரு எங்க போனாலும். உங்க அப்பா தான் நாய் சொல்லுவாரு. ஆமா, ஊர் கவுண்டர் பையன். என்னையும் எங்க ஊரு ஏகால் விட்டு பையன் ஒரு பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் போட்டாங்க. ரெண்டு பேரும் பள்ளிக்கூடம். ஆமா, சரி. எனக்கு படிப்பும் ஏறல, ஒண்ணும் ஏறல, படிப்பே ஏறல. சரி. ஆமா, எங்க அப்பா என்ன பண்ணா, படிப்பு ஏறலன்னு சொல்லி என்ன பண்ணான் தெரியுமா? எனக்கு ஒரு பட்டி ஆடு வாங்கி கொடுத்துட்டான். ஆடு? ஆமா சாமி. சரி, எனக்கு ஆடு மேய்க்கிற வேலை. உனக்கு ஆடு மேய்க்கிற வேலை? ஆமா சாமி. என் கூட படிச்சானே எங்க ஊரு ஏகால் விட்டு பையன். அவன் படிச்சு எஸ்சி இன்ஸ்பெக்டர் ஆயிட்டான். பரவாயில்லையே. ஆமா சாமி, இன்ஸ்பெக்டர் ஆயிட்டான். எனக்கு ஆடு மேய்க்கிற வேலை. இந்த கண்டாரோல் விட்டு ஆடு ஒரு இடத்துல கம்மன நிக்க மாட்டேங்குதுங்க. ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்குது. சரி, அந்த காட்டுக்கு போனா அந்த காட்டுக்கு ஓடுது, இந்த காட்டுக்கு போனா அந்த காட்டுக்கு ஓடுது, அந்த காட்டுக்கு போனா ஒரு காட்டுக்காரர் எல்லா காட்டுக்காரரையும் சண்டை. பசியில போகுது. எனக்கு கோவம், ஏகப்பட்ட கோவம் வந்துருச்சு. உனக்கு கோவம்? ஆமா சாமி. சரி, நான் என்ன பண்ணேன்? என்ன செய்தா? இந்த போன காட்சிக்கு நல்லக்குது. ஆமா, பச்சை பிச்சுக்கிட்டு சொரிய சின்னது பிச்சுக்கிட்டா சொரியுமே. ஆமா, ரொம்ப பிச்சுக்கும். அது எப்படி சொல்றது? போன காட்சி அந்தலப்பா பிச்சுக்குமே. ஒத்தனா பிச்சுக்குமே. அந்த தலையை புடுங்கி ஆட்டு சோத்துல சொறி விட்டேன். அதான்டா அங்க சொல்லுவன. அதுக்கப்புறம் ஆடி எங்கனாச்சும் ஓடணுமே. என்ன பண்ணுச்சு? அந்த பிப்புக்கு அப்படியே தெரியுது. அடே அப்பா, அப்பதானா நம்மளுக்கு ஓய்வு கிடைச்சி அப்படின்னு வந்து இங்க வந்து உட்கார்ந்த ரோட்டு திட்டு மேல என் கூட படிச்சானே எங்க ஊரு ஏகால் விட்டு பையன். அவன் போலீஸ் ஜீப்ல யூனிஃபார்மோட வந்து இறங்குறான். அப்படியே ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டீங்க? ஆமா, டிப் டாப்பா வந்து இறங்குறான். என்ன கண்டதும் சிரிச்சான். நான் பாரு, நம்ம ஊரு ஒரு ஏகால் விட்டு பையன், நாம படிச்சு இன்ஸ்பெக்டர் ஆயிட்டோம். இவன் ஊர் கவுண்டர் விட்டு பையன், இவன் வந்து ஆடு மச்சி தீரானே அப்படின்னு என்ன பார்த்தோன்னு கேவலமா ஹேன்னு சிரிச்சான். கேவலமா சிரிச்சிட்டான். ஆமா, பிறகு நான் அந்த வாய் வச்சது கம்மனு கூட சாமி. என்ன செய்தாய்? என்னடா இப்படி வண்ணா வெள்ளாய் வெளி பச்சு வல்லாட்டு வெளியேறுன்னு காட்டுற அப்படின்னு. ஐயோ, அவனு சொன்ன சாமி, மொன்ன புண்ட சாமி. அவன் கேசி போட்டு விட்டான். ஒரு ஊர் கவுண்டர் விட்டு பையன் என் ஜாதி குலத்தை லீவா பேசி வண்ணாமட்டு பையன் வெள்ளை வெளி வச்ச மாதிரி இருந்து கேட்டான் அப்படின்னு ஜாதி கேஸ் போட்டு விட்டான் சாமி. 15 நாள் ரிமாண்டு. அப்புறம் 15 நாள் கழிச்ச உடனே மேஜிஸ்ட்ரேட் கேக்குறாரு, என்ன கூட்டு போயிட்டாங்க. அங்க உட்காந்துட்டு கேக்குறாரு மேல, நான் குற்றவாளி கொண்டு நின்னுட்டு இருக்கிறேன். ஏப்பா, நீ ஊருக்கு வந்த மட்டும் பையன் ஒரு இன்ஸ்பெக்டர், நீயும் ஒரு வேலையில இருக்கிற ஆளு, கவர்மெண்ட் உத்தியோகம். அவரை பார்த்து வண்ணா வெள்ளா வெளி வச்சு பல்லாட்டா ஒரு ஜாதி கூட தெளிவா பேசுனியாமே, உனக்கு என்னடா தண்டனை கொடுக்கலாம் அவரே கேக்குறாரு அப்படின்னு என்னையே கேக்குறாரு. சரி சாமி, நீதித்துறைகளே, நான் ஒரு பாமர மக்கள், படிக்காத ஆளு, எனக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க படிக்காத சட்டம் ஒன்றும் இல்லை. நீங்க பார்த்து சின்னதா பண்ணாலும் சரி, பெருசா பண்ணாலும் சரி, அந்த மேஜிஸ்ட்ரேட் கொசவனாட்டங்குது. ஏண்டா அவனை வண்ணா வெள்ளாவில வச்ச பல்லாட்டுனா அந்த இன்ஸ்பெக்டர் சொன்ன என்ன சின்னதா பண்ணா சட்டி, பெருசா பண்ணா பானன்னு கொசவன்னு சொல்லாம சொல்றியான்னு அவன் மறுபடியும் 30 நாள் ரிமாண்டு. மறுபடியும் ரிமாண்டு. சரி, அப்படி போட்டான் சேலங்கோட்டுல. சேலங்கோட்டுல போய் அங்க மேல உட்காந்து நீதித்துறை கேக்குறாரு, மறுபடியும் தம்பி, நீ ஊருக்கே ஒரு நல்லது பண்ற கவுண்டர் விட்டு பையன், நீ போய் அந்த இன்ஸ்பெக்டரை
பண்ணா பையன்னு சொன்னேன். அந்த மேஜிஸ்ட்ரேட்ட இழிவா கோஷம்னு சொன்னேன். இந்த 2 கேஸுக்கு உனக்கு என்னடா பண்ணலான்னு அந்த ஜட்ஜி என்னையே கேக்குறாரு. அவரும் ஒன்னியே கேக்குறாரு. அப்ப கூட நான் வாய் வச்சுட்டு கம்முனு கூடாது. சாமி நீதித்துறைகளே, உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்று கிடையாது. நீங்க பார்த்து வச்சா குடுமி சரச்சா மொட்டன்னு அந்த நீதித்துறை நாசி உண்ணாட்டுங்குது. பாரு பெருமலை என் நிலைமை புண்ணிய அந்த ஆளு நாசி உண்ணாட்டுங்குது. ஏண்டா அவனை அப்படி சொன்னேன், அந்த மேஜிஸ்ட்ரேட் இப்படி சொன்னேன், என்ன பார்த்தா வச்சா குடுமி சரச்சா மொட்டன்னு நாசி உண்ணு சொல்றியான்னு 3 கேஸ் போட்டு இங்க எங்க வேலூர் ஜெயில இருந்துட்டு 3 மாசம் கழிச்சு இப்பதான் வந்திருக்கிறேன். இப்பதான் வந்துகிட்டே இருக்கிற. ஆமா, அந்த மாதிரி ஆகி போச்சு. நீ எங்கனாச்சும் உத வாங்கிக்கிறியா? நீ யாரு? பரமக்கேது பாவாளராயன் சண்டை சண்டை இந்நாடகத்தில் நான் தற்பால் நிமிஷமாக வந்திருக்கும் பொழுது நான் யார் தெரியுமா? யாரு நீங்க? நான் வரும் தருண காலங்களில் நான் என்னை யார் என்று கவனித்தாய்? நீங்க சொன்னீங்கன்னா தெரியுங்க. எப்படி? நீங்க சொன்னீங்கன்னா தெரியும். சொன்னால் தெரியும். ஆமா நண்பா, உலகத்தை ஓர் நொடிக்குள் சுற்றி வரக்கூடிய என்னுடைய பேரோ நாரத மகாமுனிவர் ஆகும். நாரத மகாமுனிவர். சாமி, அப்படி நாரத மகாமுனிவராக இருந்தாலும் உங்களையும் பெற்றாங்களே உங்க அப்பா அம்மா. நண்பா, என்னையும் இடத்தை என்னுடைய தாய் தந்தை யாரு? இன்னியும் பெற்றாங்களே. ஏன் பெக்க கூடாதா? சாமி, உங்களையும் பெற்றாங்களே. நான் யாரால் பிறந்தேன்? யாரால் பிறந்தீங்க? என்ன தவமா தவங்குறதா
பெற்றார்களே தாய் தந்தையினர். என்னையும் வென்றெடுத்த என்னுடைய தாய் தந்தை யாரு? தாய் தந்தை யாரு? ஐயா, எனக்கு தாயும் தந்தையும் தாயும் தந்தையும் கலைவாணி சரஸ்வதி என்னுடைய தாயார். கலைவாணி சரஸ்வதி உண்மை. உங்க அப்பா என்னுடைய தந்தை படைக்கின்ற தொழிலை செய்யக்கூடிய சதர்முகம் படைத்த பிரமதேவன். பிரம்மதேவா. பிரமதேவன் அல்லப்பா, சதர்முகம் படைத்த பிரமதேவன். பிரம்மதேவன். உண்மை. பிரம்மதேவனுக்கும் தாயார் கலைவாணி சரஸ்வதிக்கும் பிறந்த நாரத மகாமுனிவர். சாமி, அப்பேற்பட்ட கடவுள் உலகத்தையே படைக்கக்கூடிய கடவுளுக்கு மகனாக பிறந்து ஏன் இப்படி இவ்வளவு குளிர் காலத்துல கூட ஒரு சொக்கா இல்லா தெரியுற? ஏன் அப்படி இருக்கிற? உடம்பெல்லாம் விபூதி பட்டை, விபூதி பட்டப்பா, விபூதி பட்டை, கழுத்துல நாமம், நெத்தியில நாமம், கழுத்துல கொட்டை, இதெல்லாம் என்ன உன்னை பார்த்தா ஆளு ஒரு தினசா தெரியுற? ஒரு தேவருக்கு பிள்ளையாக பிறந்து ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு கேக்குற. நண்பா, நான் தினந்தோறும் என்னுடைய தாயின் தந்தை பாதத்தை பணிவது வழக்கம். நமஸ்காரம் செய்வது. ஆமா. சரி. உடனே நான் என்ன செய்தேன்? ஒரு நாள் தருணத்தில் என்னுடைய தாய் தந்தையின் பாதத்தை பணிவதற்காக கானகத்திற்கு மலர் எடுக்க போனேன். அப்படி எடுக்கும் தருவாயில் இது போன்ற பாடல்கள் எல்லாம் அமர்ந்து விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்படி அந்த விளையாட்டை நான் மெய்மறந்து கவனித்து அந்த இடத்திலே நெடிய நேரம் இருந்து விட்டேன். அங்கேயே இருந்துட்டீங்க. காலதாமதம் ஆகிவிட்டது. உடனே நேரம் ஆகிவிட்டதே என்று சொல்லி பார்க்கும் பொழுது சூரியன் மறைஞ்சிருச்சு. உடனே இன்னைக்கு நேரம் ஆயிருச்சு, என்ன சொல்லலாம்னு சொல்லி என் தந்தையார் இடத்துல போய் ஒரு சின்ன பொய் சொன்னேன். பொய்யில சின்ன பொய் பெரிய பொய்லாம் இருக்குதா? ஆமாப்பா. இந்த ஊர் என்னதுன்னா அது சின்ன பொய். சரி. இந்த உலகமே என்னதுன்னா அது பெருசு. சரிங்க. மேல பருவ வெள்ளக்கா பறக்குது, அது ஒரு சின்ன பொய். ஆமா, அது ஒரு சின்ன பொய். அது நான் சொல்றேன் வம்பாகிற மாதிரி கேன புண்டை. சொல்லு சாமி, சொல்லுங்கள். நண்பா, இப்படி நாரதன் பொய் பேசுகிறானே என்று ஞானத்தால் இருந்த என் தந்தையார் என்ன செய்தார்? நாளொன்றுக்கு ஒரு பொய்யை பேசாத விட்டால் முதுவே மூட்டை சுமக்கும், உன் வயிறோ பானை போல் உப்பு, உன் தலையோ 1000 துக்காக வெடிக்கும் என்று சாபத்தை அளித்தார். சாபத்தை பெற்றுட்டீங்க. சரி சாமி. நண்பா, அப்படி இருந்த போதிலும் அதாவது கலைவாணி சரஸ்வதிக்கு நான் ஒரு வளர்ப்பு மகன். வளர்ப்பு மகன்? ஆமா. ஏனென்றால் நான் ஒரு ஏக வேள்வியில் பிறந்தவன். ஏகத்துல பிறந்தீங்க? ஆமா. யாரோட ஏகத்துல? தும்ஸ்கா மகாமுனிவர், அதாவது அரக்க குலத்தை சேர்ந்தவர். உடனே என்ன செய்தார்? அரக்கர்களை பிறக்க செய்கிறோம், ஆனா தேவர்கள் அழித்து விடுகிறார்கள். இது நன்மையா தீமையா அப்படி என்பதற்காக ஒரு குழந்தையை பிறக்க வேண்டும் என்று அந்த அக்னி வேள்வியில் என்னை பிறக்க செய்தார். உடனே அக்னியில் நான் பிறந்தபடியால் என்னை எங்கு சென்று ஒப்படைத்தார்? சிவபெருமானத்தில் கொண்டு போய் இந்த குழந்தை முன்காலம் நிகழ்காலம் அனைத்தும் கற்றவன், இந்த குழந்தையை வளர்த்துங்க அப்படின்னு சிவபெருமானத்தில் கொடுக்க சிவபெருமான் என்ன சொன்னார்? எங்களுக்கு 2 பிள்ளைகள், எங்க பிள்ளைங்க எங்க பேச்சு கேட்கல, அதனால இந்த குழந்தை எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே இதை வைகுந்தத்தை ஆளக்கூடிய ஸ்ரீமந்த நாராயணத்தில் ஒப்படைக்கலாம் என்று கன்னடத்தில் ஒப்படைக்கும் பொழுது என்ன சொன்னார்? இந்த குழந்தை எங்களுக்கு தகாது, இந்த வேற யார் இடத்திலாவது கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி உடனே சதர்முகம் எடுத்த பிரமதேவன் இடத்தில் கொண்டு போய் கொடுக்க இப்படி மாயக்கண்ணனும் பரமேஸ்வரனும் மறுத்து விட்டாங்க. இந்த குழந்தை எனக்கு வேணாம்னு சொல்லி சொன்னாரு. உடனே என்னுடைய தாய் கலைவாணி சரஸ்வதி, சுவாமி நம்மளுக்கு பிள்ளைங்க இல்ல, இந்த குழந்தையை நாம வளர்த்தலாமே அப்படின்னு என்ன வளர்ப்பு மகனாக வளர்த்தி வருகிறார்கள். அப்படி இருந்த போதிலும் நண்பா, நான் ஆளக்கூடிய சாம்ராஜ்யம் எந்த நாடு?
என்னுடைய நாடு சத்தியலோகமாகும். சத்தியலோகம். உலகத்தை ஒரு நொடிக்குள் சுற்றி வரக்கூடிய நாரத மகாமுனிவராக இருந்தாலும் இன்றைக்கு எனக்கு கலகங்கள் தேவை. கலகம் வேண்டுமா? நண்பா, என் முதுகோ மூட்டை சுமக்கிறது, வயிறோ பானை போல் உப்புகிறது, என் தலை 1000 துக்காக வெடிப்பது போல் தெரிகிறது. ஆனாலும் கலகங்கள் இல்லையே. ஐயோ, என்ன பக்கத்துல வச்சுக்கிட்டு நீ கலகல்னு சொல்றிய, இல்ல எப்பேற்பட்ட ஆளா இருப்ப? என்னப்பா சொல்ற? புரியல. எதுக்கு கலக வேணுமே வேணாமா? வேணும். கொலைய முட்டிட்டு தான் இருக்கணும். ஃபாலோ மீ. தாயா வந்ததுல இருந்து தூங்கிட்டே இருக்குது. இது மண்டியில நச்சின்னு போடு. கலக மாதிரி எப்படி வருதுன்னு ஊரை விட்டு போக மாட்டோம்டா. என்ன பண்றாங்க? நீட்டா அடிப்பாங்க. நாரதன் கலகம் என்றால் இப்படி இல்ல. இப்படி இல்ல. ஒரு பாம்பு இருந்தா அடிச்சா பாம்பு சாவ கூடாது, அடி ஓடிய கூடாது, இல்லையும் கிள்ளி உண்ணும். இன்னொரு கண் இருக்குதுடா. இந்த மாதிரி எல்லாமே தெரியும். குழந்தையும் கிள்ளி உண்ணும், தொட்டிலையும் ஆட்டணும். அப்பேற்பட்ட கலகம், அப்பேற்பட்ட கலகம் நாரதன் கலகம் நன்மையில் முடிய வேண்டும். நன்மையில முடியணும். அதனால இன்றைக்கு கலகம் இருக்குமிடம் தெரிய வேண்டும் என்றால் என்னுடைய உத்தராஜ மாலையை ஜபிக்க வேண்டும். தாத்தா கொடுத்த கொட்டை குடிங்க. ஆகட்டும். ஓம் நம சிவாய. ஓடுற அந்த பக்கம் ஓடுற இருக்குல்ல, ஓடுற கூட்டமாகுது. அது இல்லை, கலகங்கள் இருக்குமிடம் தெரிந்து விட்டது. கலகம் கிடைச்சிருச்சா? உண்மை. எங்க கிடைக்குது? என்னுடைய பாட்டி பரமேஸ்வரன், என்னுடைய தாத்தா கைலை மலையில் என்னுடைய கலகங்கள் இருக்கிறது. சொந்த தாத்த முட்லயே இன்னைக்கு பண்ற. ஆமா, சரிடா, பரவாயில்ல. சரிங்க சாமி. அதனால வெள்ளியங்கிரி செல்ல வேண்டும். ஆகட்டும், புறப்படு. அந்த வெள்ளியங்கிரி தன்னை தேடி கழுதிக்கு போறத கழுத நல்லா இருக்குது. ஏதோ நீ பாதமைன்னு நினைப்பியாட்டு இருக்குது. நீ என்னமோ பண்ணிருந்தீங்க. நல்லா இருந்துச்சு. சரிநாம் பாட்டி பாட்டியாலே
பல விதமான மலர்களை கொண்டு வந்து இந்த நாரதன் உங்களுடைய பாதத்தை பணிந்தேன் பாட்டி. இந்த பாட்டியுடைய பாத்தை பணிந்ததாலே நீ என்றும் சுகமாக வாழ்ந்திருக்க வேண்டும். என்ன மருதநிலை வச்சுட்டு வந்திருக்கிற இருந்தாலும் இந்த பாட்டியுடைய பாதம் மனிதனே வந்த நோக்கம் என்ன? எதற்காகலாம் இங்க வந்த? நீ வந்தாவே என் வீட்டுல ஏதாவது குட்டி என் பாட்டி ஏன்டா வந்தது? நான் பால் ஏதாவது சாப்பிட்டு போலான்னு வந்தேன். நீ இப்படி பேசுறீ எப்படி? இல்ல உங்க பாட்டிக்கு வர்த்தகரவே ஆகி போச்சு. யாருக்கு என்ன குதிரை ரேஸ் குதிரை மாதிரி கூப்பிடுற? என்னுடைய பேரப்பிள்ளை வந்திருக்கார். சுட சுட ஒரு பால் குடுங்கடி. உள்ள வாடா குரணமன். பால் மட்டும் தானா? பழம் பதார்த்தம் எதுவுமே இல்லையா பாட்டி? பாலும் கொடுப்பா பழமும் கொடுப்பான். பாட்டி கிட்ட பால் இருக்கு, நம்ம கிட்ட பழம் இருக்கு, வா சாப்பிடுவேன். அப்படியா? பழத்தையா? வாழைப்பழம். வாழைப்பழம். சரி போயிட்டு வாப்பா. பாட்டி போயிட்டு வா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். பாட்டி வந்தேன். பார்வதியா இங்க இருக்க என்ன படிக்கிட்டு போயிருக்காரு. அங்கேயா? என்ன பேயா ஓட்டாங்க எல்லாத்துக்கும்? நாரதா என்ன 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 கேட்கிறாய்? பாட்டி நாரதா, பார்வதியால் எங்க இருக்க? பரமேஸ்வரன் எங்க? இந்த சத்தியால் எங்க இருக்க? அந்த ஆதிசிவன் எங்க பாட்டி? என் தாத்தா எங்க? உங்க தாத்தன் தான் வந்தது கேட்பேன். உங்க தாத்தா வீட்டுல இருக்கிற மனசனா? அந்த ஆளு வீட்டுல கட்டிப்பட முடியுமாக்கா? ஏன் உங்க தாத்தன் கோயிலுக்கு படி வைக்கிறதுக்கு? படி வைக்கவா? படி அளக்கிறதுக்குடா. படி அளக்க தெரியாதா உனக்கு? ஓஹோ, படி அளக்க சென்று விட்டாரா? பசி என்று சொல்லி அங்க அழுதுகன் சிந்தனையோடு இருக்கும். பரமனார் ஒன்னும் வரவில்லையே, நான் பசி இன்னும் தீர்க்கவில்லையே என்பதற்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய உலக ஜீவராசிகளுக்கு உணவளித்து உயிர் காட்பதற்காக படியளக்க சென்றிருக்கிறார் நம்முடைய கணவனாகப்பட்டவர். படியளக்க படியளக்க போயிருக்காரு. நீ எதுக்கு வந்து அது எதுக்கு கேட்கிறப்போ? அது இருக்கட்டும் பாட்டி. எங்க படுத்து சாக்கெல்லாம் எப்படி தெரிஞ்சிட்டு தெரியல? உலகத்தை சுற்றி வரும் பொழுது தூக்கி துண்டலாம் சொல்லுடா பாட்டி. ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். ஐயோ ஆரம்பிக்கிறானே.
என்ன பாட்டி சந்தேகம்னு கேட்டாவே அதுல ஏதாவது ஒரு வம்புல கொண்டு வந்து விடுவா. என்ன சந்தேகம்? போய் உங்க தாத்தா வந்ததுக்கு அப்புறம் வா போ. நீங்க தான் சொல்லணும். என்ன தாத்தா இருந்தா திட்டுவாரு. அதனால இன்றைக்கு உங்களிடத்துல கேட்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. பாட்டி தெரிஞ்சா சொல்றேன். டேய் நான் கேக்குறேன். கேளுடா. கேளுங்க பாட்டி தாத்தா எங்க போய்க்கிறாரு? படி விளக்க உலக ஜீவராசிகளுக்கெல்லாம் அதாவது உணவளிப்பதற்காக போயிருக்கிறாரு. படி இலக்க போய்க்கிறாரு. ஆமா சரி, எத்தனை மூட்டை நெல்லு கொண்டு போனாரு? நெல்லுல கொண்டு போலியே. அரிசி இல்ல, பருப்பு இல்ல, எதுவுமே கொண்டு போலியா? சும்மா கை வீசிட்டு தான் போனாரு. கையில ஒரு பன்னி குத்துரு வேலு அது மட்டும் தான் எடுத்துட்டு போனாரு. அது மட்டும் தான் எடுத்துட்டு போய்க்கிறாரு. உனக்கு அறிவு இருக்குதா? உங்க தாத்தா மூட்டை மூட்டையா கொண்டுட்டு போய் அப்படி படி இழக்கிறாளா என்ன? உங்க தாத்தா போய் அப்படியே கையை நீட்டினா போதும். ஓ அப்படி நீட்டுனா படி இழந்த மாதிரி அப்படியே படி அப்படியே வளரும். நீட்டினா போதும். இல்லன்னா வலிக்கிற மாதிரி சொல்ற, அப்படித்தானே? இல்லன்னா வலிக்கிற மாதிரி சொல்ற. இந்த மாதிரி எனக்கு புரியாது. ஏ பாட்டி படி இழக்கிறேன்னா அதாவது ஒரு தானம் கொடுப்பது தன்னூட்டுல இருந்து எடுத்துட்டு போய் கொடுக்கணும். நான் படி இழக்கிறேன்னு தாத்தாவும் சொல்லிட்டு இருக்கிறாரு. நீ நம்பிட்டு இருக்கிறிய அறிவு கிட்ட பாட்டி. நம்ம வீட்டுல இருந்து தானிய தவசத்தை எல்லாம் கொண்டு போய் உலக ஜீவராசிகளுக்கு அனுதினமும் அளந்துட்டு வந்தாதான் அதுக்கு பேரு படி இழக்கிறது. ஆமா, சும்மா கையை வீசிட்டு போறதெல்லாம் படியளப்பது கிடையாது. அப்ப அனுதினமும் உங்க தாத்தா படியலுக்கு போறங்கிறாரு. அது எங்க போறாரு? உனக்குத்தான் தெரியும், எனக்கு என்ன தெரியும்? அப்படியா? அப்ப நீ சொல்றதெல்லாம் பார்த்தா எங்க சாமி படியலக்கிற மடியலக்கன்னு போய் கூத்தியாலோட படுத்துக்கிட்டு ஒரு மோசமான ஆளு அது வேற போடுவாரு. எங்க வீட்டுக்காரரு கஞ்சா போடுற ஆளுதான். அது வேற போட்டுக்கிட்டு கூத்தியாலோட படுத்துக்கிறாரு. அப்படி சொல்லல பாட்டி, இப்படி சொல்ற. அப்படின்னா இவ்வளவு காலம் படிக்கிறதெல்லாம் பொய்யா? ஆமா அப்படியா? நான் சொல்வதுதான் உண்மை. நாரதா என்ன நாரதா சொல்றேன்? இவ்வளவு காலம் இதை சொல்லாம இத்தனை காலமும் நான் பொழைச்ச பொழப்பெல்லாம் பொய் பழப்பா போச்சு. அக்கா வாங்கட்ட பொய் சொல்லிட்டு தாத்தா எங்க போறாரு தெரியுமா? எங்க போறாரு பாட்டி? அந்த சுழாயத்தை எடுத்துக்கிட்டு போய் சத்திரஞ்சாவடியில படுத்துக்கிறாரு. அங்க வாங்கி கஞ்சாய நிமிட்டிக்கிட்டு போதையில படுத்துட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு சாயங்காலம் வந்து நான் படி இழந்துட்டேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்றாரு. நீ நம்பிக்கிற. இதுதான் உண்மை. இப்படி ஆகி போச்சு. இவ்வளவு காலமும் இந்த பாவி பார்வதி இப்படி ஒரு பொழப்புல தான் பொழைச்சிட்டேன். அது என்ன செய்யுறதா? இன்னைக்கு இந்த பரமனாருடைய வீட்டுல இன்னைக்கு ஒண்ணு இந்த பார்வதி நான் சொல்ற மாதிரி நடக்கணும், இந்த பரமன் சொல்ற மாதிரி நடக்கணும். அப்படி கேள் பாட்டி. உங்க தாத்தா வரட்டும். வந்த உடனே எவ்வளவு படி வந்த, யாரு வீட்டுக்கு வந்த, இவ வீட்டுக்கு எவ்வளவு வந்த, அவ வீட்டுக்கு எவ்வளவு வந்த அப்படின்னு கேட்டு இன்னைக்கு இந்த கைலங்கிரிய ஓட்டுனா இருக்கிற ஊட்டம் 2 ஆக்குல வரட்டும். இந்த மாதிரி நாரதம் வந்தா எல்லாத்தையும் சொன்னான்னு சொல்லி இன்னைக்கு நான் ஒரு வழி பண்றேன். சொல்லக்குள்ள சொல்லிட்டு அதாவது என்னன்னு சொல்ல போற? நாரதம் வந்தா இதெல்லாம் சொன்னாலும் சொல்லுவேன். போச்சு போ. ஏன் பாட்டி இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு தாத்தா வந்து கேப்பாரு. நாரதன் தான் வந்து சொன்னான்னு சொல்லுவியா? ரிப்பீட்டட் வசனமே சொல்றது. அதான் சொன்னேன், நீ தான் சொன்னே பாட்டி. அப்படி சொல்லக்கூடாது. எப்படி பழைய எழுந்தீங்க? அதாவது நீ கேக்குற மாதிரியே கேளு. சொன்னான்னு கேட்க கூடாது. நீ சொன்ன நீ தான் சொன்ன. நீ சொன்னு சொன்னா நான் சொன்னேன்னு சொல்ல கூடாது பாட்டி. தாத்தா என்னை திட்டுவாரு. நீ ஏன் கேக்குற மாதிரி கேளுங்க. இவ கேப்பாரு பேச்சு கேட்டுதான் கேக்குறா. இவனுக்கு சுய புத்தி இல்லைன்னு சொல்லி என்ன குறைவே நினைப்பா? அப்படி நீ பேர பிள்ளைன்னா நீ பேர பிள்ளை தான்டா. பரவாயில்ல நாரதா, உங்க அம்மால ஓகே. ஆனா எல்லா வீட்டுக்கு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்டா. அதே மாதிரி எல்லா வீட்டுக்கும் சொன்னா ஆம்பளைங்க வேலைக்கு போறாங்களா எங்க போறாங்கன்னு கண்டுபிடிச்சு போடலாம். படி கிளம்பு, இப்பவே கிளம்பு. உங்க தாத்தா வரட்டும். இன்னைக்கு இந்த கைலங்கிரி நான் 2 ஆக்கி ஆடுறேன். போ. ஆகட்டும். அடிக்கடி வா. நடிச்சு போடுவேன். இருக்குதா பாட்டி? ஏதாவது சாப்பிட்டு போடா. உங்க தாத்தா வர வரைக்கும் இங்கே இரு. இல்ல நான் பிறகு வருகிறேன். போய் வா.
ஏண்டா நன்றி நீயே சொல்லு பாக்கலாம். இந்த மனுஷனுக்கு நான் பாலுன்னு பார்த்தனா தயிர்னு பார்த்தனா. ஆமாயா. ஐயோ எங்க வீட்டுக்காரு உலகமெல்லாம் படி வந்துட்டு வர்றாரே. அவருக்கு காலு வலிக்கும் கை வலிக்கும் எங்கெங்கெல்லாம் சுத்தி திரிஞ்சு எறும்பு முதல் யானை கழித்து 84 லட்சம் ஜீவஜந்துகளுக்கும் படி வந்தாரு அப்படின்னு சொல்லி நான் கையழைத்து விடுறதும் காலழைத்து விடுறதும் சுடுதண்ணி காய வச்சு ஊத்துறதும் நான் எத்தனை வேலை செஞ்சனே. இந்த பாலு மனசு கூத்தியா பிடிச்சிட்டு திரிவாரே. தோரை வருவம் முன்ன தூக்குவாள் ஆளாத்தி எட்ட வரும் ஆளாத்தி. இப்பதான் தெரியுது சிம்மாசனத்துல உட்கார்ந்து கொஞ்சம் கூட கணவர் வந்து நிக்கிறாரு. மதிப்பு இல்லாம அவருடைய பாதத்தை பணியணும் இல்லாத காலாடிட்டு உட்கார்ந்து இருக்கிறா. இந்த காலத்து நீலாம்பரி ஆட்டுங்குது கடவுளை. பர்வதா என்னடா ஆச்சு? படியாக போகல நல்லா தான் இருந்தா. நம்ம பட்ட பாடுலாம் பாங்காட்டு நல்லா வெளிச்சமா போயிரும் போல இருக்குது. முடிக்கலையாட்டங்குது சாமி. ஏண்டி போகும்போது நல்லா தானே இருந்த, இப்ப என்னாச்சு உனக்கு? சாமி இங்க என்ன நடக்குது? உனக்கு காசு தான் முக்கியமா? அப்படி தலையிலே குத்தி விடு. உங்க அப்பா பண்ற வருஷக்கு இன்னும் யாராவது சொந்த பந்தம் தான் வந்து சுப்பிரமணியம் குத்திட்டு போயிருங்க. நாளைக்கெல்லாம் இருக்க மாட்டோம். வேற கவனத்துல இருக்கிறியா? வேற ஊருக்கு போயிருவான். ஊத சொன்னா ஊத மாட்டான். எங்க பரம்பரையே அப்படித்தான். என்னயா உனக்கு என்ன பிரச்சனை? என்னடி கொஞ்சம் கூட உடம்பல பயம் இல்லாத என்ன? ஏயா புண்டை கூட பொதுவுல கொடுக்க மாட்டோம். ஊஞ்சம்மா கொடுத்தா கொடுப்போம். பாரியா அந்த பார்வைதான் நேத்து இருந்தவன். ஏண்டிங்கிறதும் ஓண்டிங்கிறது ஏங்கிறதும் ஓய்ங்கிறதும் இனிமே ஏன்னா கடவாப்பல் அப்படியே செதறி போயிடாமா. என்னடி என்னையா என்ன என்னையும் ஏங்கிற என்ன ஏங்கிற என்னடி? என்ன உங்களை மேடம்னு கூப்பிடணுமா? இனிமே அப்படிதான் கூப்பிடணும். என்னையா என்ன எது கூப்பிட்ட? எதுக்கே கூப்பிட்ட? எது கூப்பிட்ட? என்ன எதுக்குற? எதுக்கே கூப்பிட்ட? எதுக்கே கூப்பிட்ட? முன்ன என்னன்னு சொல்லிவிட்டு பண்றீங்க. பேக்கு எதுக்கு கூப்பிட்டாரு? எது கூப்பிட்டாருன்னு கேளு. படியலத்து வர்றாரு கணவர், அவருடைய பாதத்தை பணியணும் அப்படின்னு கொஞ்சம் கூட உடம்பல அறிவில்ல. வா மாப்பிள்ள வா. உனக்கு படி அளந்து விட்டு வருவேன்னு சொல்லி என்ன பண்ணணும்? காலு பிடிச்சிடணும், உடம்பு பிடிச்சிடணுமா? அப்படி ஏன் சுற்றும் பாத்துக்க. சோறு தண்ணி கூட ஆகி வைக்காத காட்டுவாடி ஓடி போயிடணும். அப்பதான் வந்து ஆகி தின்னுட்டு படுக்கணும். தெரிஞ்சுக்கோ. வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி. யோ படி எழுந்துட்டு வரேன். இவள் நேரம் எங்க போயிருந்த? படி இலக்க போனேன். படி இலக்க போனேன். படி இலக்க தானே போனேன். கை காட்டு. எங்க படி? படியா? எங்கயா படி? எங்க படி? என்ன படி போட்டு அளந்து வீட்டுக்கு போட்டு வர்றதா? யார் வீட்டுக்கு எவ்வளவு வளர்ந்த? என்னடி புது கதை பேசிக்கிட்டு இருக்க? இவன் வீட்டுக்கு எவ்வளவு வளர்ந்த? அவன் வீட்டுக்கு எவ்வளவு வளர்ந்த? அவன் வீட்டுக்கு எவ்வளவு வந்த? இந்த முக்காடு படிச்சிருக்கிற இவன் வீட்டுக்கு எவ்வளவு வந்த? இந்த பொட்டிக்காரர் கொள்ளைக்காரர் இந்த மத்தாலக்காரர் இவங்க வீட்டுக்கு எவ்வளவு வந்த? எவ்வளவு வந்த? எவ்வளவு வந்த? இவரு அளக்காலத்துக்கு முன்னாடியே அப்பயே அளந்து விட்டாங்க. படியில போட்டு அளக்கிறது இல்ல, கைய காமித்தால் அவங்க வயிறு நிறையும். எங்க சாமி நீட்டினா போதும். கை காமிச்சா வயிறு நிறையும். யார் என்னன்னு பைத்தியக்காரன் நினைக்கிறியா? என்ன அவளாட்ட பைத்தியக்காரன் நினைக்கிறீங்க? சொல்றதா கேட்கறதுக்கு பைத்தியம் நீட்டி முடிஞ்சிச்சா? பாரியா
படி இழக்கிறதுன்னா நீ சொல்றத கேட்டுட்டு இருந்த பொம்பளை நான் கிடையாது. படி இழக்கிற ஆட்டிக்கிட்டு இங்க இருந்து போறேன். அங்க போய் கள்ள கூத்தி அந்த கங்காதேவி இறக்கி விட்டுக்கிட்டு கஞ்சாவை நிமிடிக்கிட்டு கூத்தியா புடிச்சிட்டு தெரிய படி இழக்கிறீங்களா? படி இழக்கிறீங்களா? இல்ல படி அளக்கிறதுனா எப்படி அளக்கணும் நீயாவது சொல்லு. நீ சொல்றதெல்லாம் படி இழக்கிறது கிடையாது. எப்படி அளக்கணும்? பார்வதி எனக்கே ஒரு யோசனை வந்திருக்குது. எப்படி சொல்லு. படி இழக்கிறதுன்னா நாமளே வெள்ளாம செய்யணும். நம்ம காடு வாங்கி காட்டுல வெள்ளாம விதைச்சு நெல்லு, சோளம், கம்பு, கேழ்வரகு இதெல்லாம் விதைச்சு அதை அறுவடை பண்ணி அடிச்சு தூத்தி ராசி கண்டு நடுகண்ட ராசியில கொண்டு போய் வீட்டு மக்களுக்கெல்லாம் ஏற வரைக்கெல்லாம் படி இழந்தாதான் அளந்த மாதிரி அதை விட்டுட்டு நான் போய் கைய நீட்டுதான் வந்துருமா. இந்த ஆள் சொல்றது யார் நம்ம அப்படியே நீ சொல்வது போல வெள்ளாம செய்து படி அளக்கணுங்கிற. சரி வெள்ளாம செய்யணும்னா காடு வேணுமில்ல? காடா? காட்டுக்கு என்ன பயப்படுறீங்க? நம்ம குட்டிக்காரர் எதுக்கு இருக்குது? இந்த கைலங்கிரியே காடாக்க முடியாது உங்களால. சரி கைலகிரி காடாக்கிடலாம். அது ஏறு உழுவுறதுக்கு மாடு வேணுமில்ல? மாடா தான் நிக்கிறேன் நந்தி. ஒரு மாடாச்சு, இன்னொரு மாடு. இன்னொரு மாட்டுக்கு எங்க போறது? எங்க அண்ணன் கிட்ட போய் வாங்கிட்டீங்கன்னு வர வேண்டியதான். கோமாதா பஸ் என்ன மாட்டுக்காரன் தானே. சரி கலப்பை வேணுமல்ல? கலப்பையா? எங்க அண்ணன் பலராம இருக்கிறாரு. அவர் எதி டைம் கலப்பையோட தான் தெரியுவாரு. அவர்கிட்ட வாங்கிட்டு தரேன். அந்த ஆளு ஒருத்தங்கிறான். சரி விடு. சரி அதுக்கு கயிறு கலப்பை கயிறு வேணுமில்ல? ஏங்க நாமளே இறங்கி வேலை செய்யும் பொழுது உங்க கழுத்துல இருக்கிற அந்த பாம்புக்கு மட்டும் என்ன வேலை? அட இது கலப்பை கயிறு. கழுத்து பாம்பை கலப்பை கயிறா போட்டுக்கோங்க. சரி மாடு பூட்ட கண்ணி கயிறு வேணுமில்ல? இந்த குட்டி பாம்பு கயிறு ரெண்டு பக்கம் இருக்குது. அது இதுக்கெல்லாம் வழி சொல்லிட்டா. சரி அண்ட வெட்ட ஆளு வேணும், கட்டி மிதிக்க ஆளு வேணும். ஏங்க நம்ம தான் ரெண்டு பசங்க பெற்று வச்சிருக்கிறோமே. வேலைவனை விட்டா தான் கையில இருக்கிற சூழாயுதத்தால அண்டை வெட்டிட்டோம். நம்ம பையனை குண்டு பையன் பெற்று வச்சிருக்கோம்ல, அந்த யானை முகத்தை விநாயகரை அவனை விட்டா காடு முட்டு கட்டி மிதிச்சு தள்ளிடுவான். சரி அதெல்லாம் வீடு நடம நட ஆளு வேணும்ல? நடுறதுக்கு ஆளு எத்தனை தெய்வக்கணிகள் இருக்கிறாங்க. எல்லாரையும் பரமனார் இப்படி மட்டும் விவசாயம் பண்றாருன்னா எல்லாம் வந்து சேர்றாங்க. உங்களுக்கு எதுக்கு ஆள் நான் புட்டுறேன்? இவர்கள் எல்லாம் தெய்வக்கண்ணிகள். அப்படியா? ஆமாங்க. அப்ப எல்லாம் ரெடியா இருக்குது, எல்லாம் தயாரா இருக்குது. ஏறு போட்டுறதுக்கு ஆள் இருக்குது. ஆகட்டும். நீ சொல்லி ஏறு கலப்பந்தா என்ன கிட்ட பலராம கிட்ட இருக்குது. ஏர் ஓட்டணும்ல, அதுக்கு ஆளு வேணும். அதுக்கு சொன்ன மாதிரி ஏர் ஓட்டுறதுக்கு ஆளு வேணும்ல. கிடக்குறது இவ்வளவு நேரம் கேள்வி கேட்டு என் மாப்பிள்ளை ஏறு ஓட்டுறதுக்கு ஆள் பிடிச்சிட்டா. நீ என்ன பண்ற? நீதான் ஏர் ஓட்டணும். நானா? சும்மாவா? எங்களுக்கு போய் சாராயம் குடிக்கத்தான் தெரியும், ஏர் ஓட்டலாம் தெரியாது. பரமனார் ஏர் ஓட்டணும், பார்வதியார் விதை விதைக்கணும். அத பிறகு இங்க நெல் எல்லாம் விளைஞ்சாதான் படி அளக்கணும். இந்த மாதிரி கொண்டுகிட்டு போய் படி அளக்கணும். சரி ஆகட்டும். அவன் விருப்பப்படியா தான் வெள்ளாம செய்யலாமே. சரி சாமி. இப்ப இந்த வெள்ளங்கிரி மலைய அடிச்சு தர மட்டம் பண்ணியாச்சு. அக்காரங்க முத காடு ஓட்ட போறோம். யார் யார் வேலைக்கு வர்றீங்க? கூலியாவும் தரீங்க? கூலியா? எங்க வீட்டு காட்டுக்கு வந்தா அந்த வர வாங்கினா பத்தாதா? கூலி வேற வேணுமா? சாமிக்கு நல்ல காரியம் எந்திரிச்சு வாங்க. வாங்க கை நடுங்குவாங்க, ஒண்ணு பிரச்சனை இல்லை. வாங்க சாமி கும்பிடுறதா, சாமி கும்பிடுறதா. என்ன வெக்கம்?
வா சாமி அங்க போங்க நல்லது வாயா ஈஸ்வர முட்டுகாட்லயே போயிடுறீங்க சத்தியமா நான் எந்திரிச்சு வாங்கயா அண்ட வெட்டியாச்சு கட்டி மிதிச்சாச்சு அட கூலி 400 ரூபாய் தருவாங்க வாங்க நடப்பட்ட போதும் நல்ல விஷயம் தான் வாங்க இது ஒண்ணும் சும்மா விளையாட்டு கூப்பிடுறாங்க உங்களுக்காக பண்றாங்க நீங்க வாங்க நடலாமா போய் நடியே வராது சுத்து பேரா பாதி பேரா வேலை என்னார முடியுங்கிற மாதிரி பயிர் 2ஆ பிரிச்சா 4 பக்கம் வச்சுட்டு அப்படி நின்னுக்கிட்ட அருமையா இருக்குது அவங்க 2 பேருக்கு சம்பளத்துக்கு வரேன் அவங்க தான் நல்லா நடுறாங்க அவங்க சம்பளம் போடுறாங்க பயிர் நட்டா மென பிரிச்சு போடுவாங்களா அதனால நெட்டி வேகமா போறாங்க பாரு எவ்வளவு தூரம் இழுத்து போட்டு போகுது பயிர் கத்தையை கொடுத்தா 2ஆ பிரிச்சா அங்கொன்னு வச்சா இங்கொன்னு வச்சா பயிர் நட்டுட்டா பயிர் வேலை கூட்டி போகணும் இங்க பாரு அவங்க மனை இழுத்து போட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் பக்கம் பக்கமா போட்டுருக்கனால பயிர் தீர்ந்து போச்சு தெரியுமா இப்படி வந்து ஒண்ணு இல்லை எப்படி வேலை கூட்டி போறது இல்லைங்க இன்னும் 60 போட்டுருக்கோம் போயிடாதீங்க சாமி நடவ நட்டு கதிர் விளைஞ்சு நிக்கிறது நமக்காக பயிர் நட வந்தாங்கல்ல நம்ம சொல் கேட்டு இவளுக்கெல்லாம் ஒரு வரத்தை கொடுத்து அனுப்புங்க இவங்களுக்கு ஆமா காசு பணம் அவங்க எதிர்பார்க்கல காசு பண்ண வேண்டாம் சிவனார் இடத்துல இருந்து பார்வையத்து நல்ல வர மட்டும் கொடுங்க எங்க குடும்பம் நல்லபடியா இருக்கு சிவனும் சேர்ந்து கொடுங்க இன்னைக்கு எங்க கூட்டுக்காரர் தான் நிறைய கொடுப்பாரு என்ன வருமானமா சாமி சம்பளம் நாம கொடுக்கறத விட்டு அந்த ஆயா கொடுத்துட்டு போகுது எங்க காடு அப்படிதான் சரி 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 எங்கள் பெரிய மைத்துனன் அவர்கள் நம்மளுக்காக நன்கொடைய வாரி வழங்கி ஈஸ்வருடைய அருள் பெற்று தானியத்துடன் நீண்ட ஆயுளை பெற்று நிறந்த செல்வாக்கை பெற்று என்றுமே குறையில்லாத அனைவர்களுமே வாழ வேண்டும். காசு கொடுத்தவங்களுக்கு மட்டும் சொல்லுவீதா பயிர் நட வந்தவங்களுக்கு ஏதாவது சொல்லுவியா? அவங்களும் இன்றுமே குறையில்லாத நோய் நொடி இல்லாத மலை போல கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த ஈஸ்வருடைய அருள் பெற்று பணி போல என்றுமே குறையில்லாத சுகசீவியாய் வாழ வேண்டும். எந்த நோய் நொடி இல்லாத 16 பெற்று பெருவாழ்வு 16 செல்வங்கள் பயிர் மெரிச்சியா பயிரிக்காத போ நெல்லுமணி வீணா போயிடும். இத்தனை கூட்டத்துல 4 பேருக்கு தான் இந்த வரவாங்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சது. என்னைக்குமே எந்த ஒரு குறையில்லாம நம்ம மகராசில இருப்பீங்க. சாமி பயிரெல்லாம் கதிரெல்லாம் தண்ணி பாய்ச்சியாச்சு, கங்காதேவி இறக்கி விட்டு நல்லா கதிர் விளைஞ்சிருச்சு. விளைஞ்சு இப்ப நெல் கதிரெல்லாம் பூமியை பார்த்தவன நல்லா தயாராக்க அறுவடைக்கு அதனால இப்ப என்ன செய்யணும்? அறுவடை செய்து உனக்கும் வத்தாதப்பா கோயந்தன் தேசாதிபதி கர்ணமகாராஜனை போல என்றுமே குறையில்லாத தனராக படைத்தவர் நம்மளுக்கு வாரி வழங்கக்கூடிய கொடை வள்ளல். ஆமா கொஞ்சம் ஆளு சங்கிக்கிட்டாரு வேண்டியதுதான். ஓடுற காவேரி ஓடிக்கிட்டே இருக்குதா, நாளைக்கு நின்று போறதில்ல. அது போல என்றுமே குறையில்லாத ஒரு கை நிறைய பணம் இருந்து நம்மளுக்காக செலவு செய்து கொண்டு இந்த ஈஸ்வருடைய அருள் பெற்று என்றுமே குறையில்லாத வாழ வேண்டும். நமச்சிவாய நமக. நம்முடைய கலாபோதங்களை விட்டு அறுவடை செய்து அழித்து தூத்துங்க. ஆகட்டும் கலாபோதங்களே, உடனே நல்லா அறுவடை செய்ய வேண்டும்.
சொல்லியது போல நடவு நட்டு கதிர் விளைஞ்சி அறுவடை செஞ்சாச்சு. இதை அடிச்சு தூத்தணும் இல்ல? ஆமாங்க. யாரும் நெல் அடிக்கிற மிஷின் கொண்டு வாங்குறாங்க? எங்க காலத்துல நெல் அடிக்கிற மிஷின் எல்லாம் கிடையாது. எல்லாம் கையடிப்பு. கையடிக்கிறீங்களா? ஏய், கையினால நெல் அடிக்கிறதுடா. என்ன செய்ய வேண்டும்? நல்ல குழியணும். நான் என்ன புண்டை குமிய வேண்டும்? மேல நெல் அடிக்கணும்ல. சுப்பிரமணி கொஞ்சம் சைஸா பண்ணு. ஆசை 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 ஆசை. பார்வதா, அறுவடை செய்து நெல் அடிச்சு தூக்கியாச்சு. என்ன விழுந்தது? தூசி தீப்பு. ஆமா. என்ன விழுந்தது? கல்லு மண்ணு. நடுவுல விழுந்தது நடுகண்ட ராசி. அந்த நடுகண்ட ராசி தான் எடுத்து நல்ல காரியம். நீ சொல்லியது போலவே இதை எல்லாம் மூட்டையை அளந்து நான் படியளக்க புறப்படுகிறேன். போயிட்டு வாங்க. ஆகட்டும் அண்ணா, என்னதான் இருந்தாலும் எவ்வளவு காலமா என்னுடைய கணவருக்கு வராத புத்தி இன்னைக்கு பார்வதி நான் சொல்லிதானே உங்களுக்கு இந்த அறிவு வந்தது. இவ்வளவு காலமும் நீங்க இந்த அறிவில்லாம இவ்வளவு காலம் படிய வந்தீங்களே சுவாமி. ஆமா, அறிவு இல்ல. தூரமா மாமா. சரி, படியளக்க நான் போகட்டுமா? நாதா, இவ்வளவு காலம் படி இழந்தீங்கல்ல, இந்த படி இழந்ததெல்லாம் வேண்டாம். இன்னைக்கு என்னைக்கு இந்த பார்வதி நான் சொல்லி நீங்க படி என்னைக்கு இந்த பார்வதி நான் சொல்லி நீங்க இந்த வெள்ளாம விளைச்சல் வந்து படியலுக்கு முடிவெடுத்தீங்களோ, இனிமே படியலுக்கு பொறுப்பை நான் தான் செய்வேன். அதனால இனிமே படியலுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. யார் இடத்துல என்ன பேசுறோம்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? என்னுடைய கணவராக ஈஸ்வரத்தில் தான் பேசுகிறேன். அடியே பார்வதா, அடியேவா, என்னை எதிர்க்கக்கூடிய துணிச்சல் உனக்கு வந்து விட்டாயா? எதிர்ப்பேன். ஏன்னா இன்னைக்கு நான் தான் சொன்னேன். என்னதான் நீங்க படியலுக்குன்னு சொன்னாலும் என் படிப்பால் பிறந்தவன் இந்த ஆணையை பெற்றவன் இந்த பெண்மை. ஆண் இல்லாத பெண் இல்ல, இந்த பெண் இல்லாமல் ஆண் இல்லை. அடியே பார்வதா, அட ஈசனே, என்னை எதிர்த்தா பேசுகிறாய். ஆமா, எனக்கு கோபம் வந்தா என்ன நடக்கும் என்று தெரியுமா? என்ன அனைத்தும் அறிவேன். அப்படியா? என்னைக்கு ஒரு கணவன் என்று காணாதபடிக்கு என்னை எதிர்த்து பேசுறாயோ, இப்பொழுதே நெற்றிக்கண்ணை திறக்கிறேன்.